ஹோட்டல் டேஸ்ட்லேயே இப்போ வீட்லேயும் சூப்பராக எக் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு ஒரு பொடி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினான பொருள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 6 மந்த் வரைக்கும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 முட்டையை உடச்சி இதில் வந்து ஊற்றிடுங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா முட்டை நல்லா உதிரி உதிரியாக பந்தாக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். முட்டை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு முட்டை சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துருங்க. பூண்டை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்தால் போதும். இது கூட நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு லேசாக வந்து வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக வந்து வெந்துடும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்திக்கோங்க. நம்ம 1 கப் அளவு சாதம் சேர்த்த போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து போட்டால் போதும். இப்போது வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் வந்து போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாம் வந்து முட்டையில் கொஞ்சமாவது சேரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் ரைஸ் இப்போ வீட்லேயே ரெடி.